Hello viewers, welcome back to Yalnidhi channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா போஸ்டர் டிசைன் பண்றது எப்படி without Photoshop அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற வெப்சைட் Canva. சோ இந்த Canva வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் Canva கூகுள்ல சர்ச் கொடுங்க. சோ இதுதான் அந்த வெப்சைட் www.canva.com ஃப்ரீ டிசைன் டூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. இனிஷியலா உங்களுக்கு சைன் அப் கேட்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணல அப்படின்னா சைன் அப் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் இதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கூகுள் மூலியமா லாகின் பண்றேன். ஸோ நீங்க ஜிமெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா கூகுள்ல கண்டினியூ வித் கூகுள் கொடுக்கலாம். ஃபேஸ்புக் லாகின் வச்சிருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலியமா கொடுங்க, இல்லை இமெயில் மூலியமா கொடுங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து போங்க. நான் கூகுள் மூலியமா போறேன். ஸோ ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சிருக்கனால நான் அதே ஐடிக்குள்ள போறேன். ஸோ இதை லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வர அந்த வெப் பேஜ். ஸோ டைரக்டாக நம்ம போஸ்டர் டிசைனுக்கு போயிடுவோம். ஸோ உங்களோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஃபோட்டோ இருக்கும், இந்த லாகின்ல இருக்கும். ஸோ கிரியேட் அ டிசைன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் என்னென்ன டிசைன்ஸ்லாம் பண்ணலான்னு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கோ த்ரூ பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் போஸ்டர் டிசைன் கிளிக் பண்ணுறேன். இங்கே போஸ்டர் போர்ட்ரைட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே அன்டைட்டில்டு டிசைன் அப்படின்னு வருது பாருங்க. ஸோ என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, இந்த கேன்வால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த வெப்சைட்ல நிறைய போஸ்டர் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நீங்க ஃப்ரீயா கூட யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி இஷ்யூஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு போஸ்டர் டிசைன் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்க, இண்டிபெண்டன்ஸ் டே இந்தியா, இந்தோனேஷியாலாம் வருது. ஸோ நான் இண்டிபெண்டன்ஸ் டே இந்தியா கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி ப்ரீலோடட் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே இருக்கும். இங்கே பாருங்க, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிசைன்ஸையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த டிசைனையே நான் செலக்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ண இமீடியட்டா அந்த டிசைனு உங்களோட டிசைன் பேஜில் வந்துடும். ஸோ இதுலயே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு இங்க ஒரு கிரவுன், ஒரு கிங் கிரவுன் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பே பண்ணணும். ஓகே, ஸோ இது நீங்க கேன்வா ப்ரோக்கு போகணும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் கட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸை கூட நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண்ண தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஃப்ரீ ப்ரீலோடட் டிசைன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிசைன்ஸை நான் எடுத்துட்டேன். இந்த டிசைனை நீங்கள் ஆல்டர் கூட பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹாப்பி அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணி இதை நான் இன்னும் கொஞ்சம் மேலே நகர்த்தி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவையும் நகர்த்தி வைக்க முடியும். இதை நீங்கள் எடிட்டும் பண்ணலாம். இப்போ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண முடியும். நான் இந்தியன் டைப் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ அந்த ஃபாண்ட்லேயே வருது, அந்த டிசைன்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஃபாண்ட்டை
ஸ்டைல் நீங்க மாற்றணும்னா இதை செலக்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இங்க போயிட்டு ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல போயிட்டு நீங்க ஃபாண்ட் ஸ்டைலை மாத்திக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட அந்த டிசைன் ஸ்டைல் மாறிடுச்சு. ஓகே, ஆஸ் யூஷுவல் நீங்க ஒரு ஒர்க்கப் பண்ணிட்டு அது தேவையில்லைங்கும் போது கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னா எகைன் அது திரும்ப இந்த பொசிஷனுக்கு போயிடும். ஓகே, இப்போ நான் வந்து இதில் என் பேரை ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இங்கே லெஃப்ட் சைடு பாருங்க, உங்களோட நிறைய டூல்ஸ் இருக்கு. இதில் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஹெட்டிங் இதெல்லாம் வந்து ஃபாண்ட் சைஸை பொறுத்து இந்த 3 வச்சிருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஃபாண்ட் ஸ்டைல சைஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதையே கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சு. இதில் நான் டைப் பண்ணுறேன். யாழ்நிதி சேனல் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். இதை நீங்கள் மூவ் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இந்த ஏரோ மார்க் மாதிரி வருது இல்லையா, இது வரும்போது நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதை டேர்ன் பண்ணோம்னா இப்படி டேர்னும் பண்ணலாம். ஓகே, நான் இப்படி எல்லா பக்கமும் மூவ் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணும்னா இதுக்குள்ளே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றிக்குங்க. இதுலேயும் சில ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபாண்ட் கலரை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த ஏவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஏன்னு இருக்கா, அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஏவை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் பர்டிகுலர் இங்கே ஒரு சம் டிசைன்ஸ் இருக்குது, இதோட கலரை நீங்கள் யூஸ் பண்ணணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்க. இங்கே ஒரு ஃபில்லர் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த ஃபில்லரை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பாருங்கள், இந்த ரவுண்டாக வந்துருச்சா, இந்த சென்டரில் இருக்கிற அந்த பாக்ஸு எந்த கலரில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதே கலர் உங்களோட ஃபாண்ட்டுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ளூ வந்துருச்சு இல்லையா, இந்த ப்ளூ செலக்ட் பண்ணுற பாருங்க, அப்படியே கலர். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு பவர் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா பிக் அ கலர் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா கிளிக் பண்ணுங்க, டெலீட் பட்டன் அமுத்துங்க, போயிடும். ஓகே, ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் நான் மாற்ற முடியுமா? எஸ், மாற்றலாம் நீங்கள். இப்போ பாருங்க, இந்த கிரீன் கலர் ஃப்ளவர் இல்லையா, அந்த ஃப்ளவரை நான் அப்படியே மூவ் பண்ணுறேன். இந்த ஃப்ளவரோட சைஸை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், மாற்றிக்க முடியும். ஓகே ஓகே, வேற என்ன இருக்கு அப்படின்னா, இதுக்குள்ள ஏதாவது போட்டோஸ் நீங்க அப்லோட் பண்ணுமா, அந்த போட்டோஸை நீங்க சர்ச்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி போட்டோஸ்ல நீங்க செலக்ட் பண்ணணும்னா அந்த போட்டோஸையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோவை நான் இதுக்குள்ள கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த அப்லோட்ஸை கிளிக் பண்ணுங்க. அப்லோட்ஸ்ல கிளிக் பண்ணி நீங்க ஏதோ ஒரு போட்டோவை இதில் அப்லோட் பண்ணுங்க, அது இங்க வந்துடும். இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோவை நீங்க இங்க கொண்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இதில் நான் என்னோட கம்ப்யூட்டரில் இருந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். இந்த அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் நான் இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பயோஃபியூல்னு இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இது இங்கே வந்துருச்சு. இந்த ஃபோட்டோவை நான் கிராப் பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால் கிராப் பண்ண முடியும். கிராப் பண்ணியாச்சு. இதை நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்கு. ஆனால் எனக்கு இந்த ஃபோட்டோ எங்கே இருக்கணும்னா அந்த கிரீன் கலர் ஃப்ளவருக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி பொசிஷன் இங்கே இருக்கு பாருங்க, பொசிஷனை கிளிக் பண்ணுங்க. சென்ட் டு பேக்வேர்ட், டு பேக், ரைட்டு, டாப், லெஃப்ட்னுல இருக்கு இல்லையா, எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னு. இப்போ ஏன் இது ரெண்டும் டிசேபிள் ஆயிருக்குன்னா அந்த பிக்சர் மேலே இருக்கு, அதாவது ஃபார்வேர்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா பேக்வேர்டு. எங்கே போயிருக்குன்னு பாருங்க, ஒரு ஸ்டெப்பு பின்னாடி. இந்த இந்த சக்ரா தான் நமக்கு மேலே இருக்கு, அந்த சக்ராக்கு பேக்ல போயிடுச்சு. ஆனால் கிரீன் கலர் ஃப்ளவருக்கு மேலே இருக்கு. அப்போ அகைன் பேக்வேர்டு. இப்போ எங்கே போயிருக்குன்னு பாருங்க, இந்த
இந்த கலர் ஃப்ளவர் again position backward. அடுத்து இதுக்கு பின்னாடி again backward. green பின்னாடி போயிடுச்சு. ஸோ இது ஒவ்வொரு ஸ்டெப்பா நாம் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. பாருங்க நான் எல்லாத்தையும் ஃபார்வர்டு கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க பொசிஷன் டு பேக் எல்லாத்துக்கும் பின்னாடி போயிடுச்சு. ஓகே, அப்போ நீங்க எந்த பிக்சரை எதுக்கு மேல வச்சிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் அதுக்கு பின்னாடி போயிடும். ஸோ இப்போ போயிடுச்சு. நான் இந்த ட்ராக் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோஸ் உள்ள இன்சர்ட் பண்ணலாம், ஆடியோ இன்சர்ட் பண்ணலாம். எலிமெண்ட்ஸ், இந்த எலிமெண்ட்ஸுக்கு போக இப்போ சப்போஸ் நான் எனக்கு இந்த இடத்துல ஒரு டிசைன் மாதிரி நானே புதுசாக ஒன்று போடணும், ஒரு டிசைனை இப்போ கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். நான் ஒரு சின்ன டிசைன் நான் போடுறேன் பாருங்க. ஸோ இந்த ஷேப்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் வேணா சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன். இந்த சர்க்கிள் இங்கே வந்துருச்சு. சர்க்கிள் இங்கே வச்சுட்டு சர்க்கிள் பெருசு பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த இன்ஃபோகிராஃபிக் டிசைன்ஸ் நீங்கள் ஏதாவது பிக்சரை பாருங்க, அந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாதி சர்க்கிள் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். நான் இதோட கலர் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். கலர் டிசைன் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, இப்போ இந்த டிசைன் இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி டிசைனை இன்னொன்று கொண்டு போகிறப்போ இன்னொரு சர்க்கிள் வேணும். அப்போது இது Ctrl+C again Ctrl+V, மைக்ரோசாஃப்டில் யூஸ் பண்ணுற மாதிரி. பாருங்க இன்னொரு சர்க்கிள் வந்துருச்சு. இப்போ இந்த சர்க்கிளோட கலரை நான் மாற்றுறேன். இந்த சர்க்கிள் எங்கே இருக்குன்னு பாருங்க, இந்த எல்லோ கலர் சர்க்கிளுக்கு மேலே இருக்கு. எனக்கு பின்னாடி போகணும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இந்த 3 டாட்ஸும் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும்போது அது மறைஞ்சிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பொசிஷன் வந்துடும். பொசிஷனில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டெப் பேக்வேர்டு. அப்போது இங்கே பாருங்க அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி போகுது. அகெயின் பேக்வேர்டு. ஓகே, இதில் நீங்கள் செக் பண்ணுங்க. இப்போ இதுக்கு பின்னாடி கொண்டு வந்துட்டேன். அகெயின் இன்னொரு சர்க்கிள், இதுக்கு வேற கலர். ஸோ இந்த மாதிரி இன்ஃபோகிராஃபிக்ஸ் டிசைன்ஸ்ல நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தென் பேக்ரவுண்டு. இப்போ இந்த என்டையர் பேக்ரவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். நான் இப்போ ஒரே ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த ஒயிட்டிஷ் பேக்ரவுண்டு போய் இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ஒரு பேசிக் போஸ்டர் டிசைனிங். இதில் நீங்கள் ஃபாண்ட் கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். கலரை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். தெரியுதுங்களா, ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் ஆகுறது. ஃபாண்ட் எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ஷூட் பண்ணி வச்சு. பேக்ரவுண்ட் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபாண்ட்டு ஸோ இவ்வளோ. இந்த ஃபாண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்க, ஸ்பேசிங், லெட்டர் ஸ்பேசிங் தெரியுதா, ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டருக்கு உள்ள ஸ்பேஸு, இது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கு உள்ள ஸ்பேஸ். ஓகே ஓகே, தென் இது புல்லட்ஸ். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த கண்டென்ட்டுக்கு புல்லட்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ இது சென்டர் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட். இது இங்கே இருக்கு. டெக்ஸ்டோட போல்ட்னஸ், எவ்வளோ போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ
இது வரைக்கும் ஓகே. ஸோ ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதை டவுன்லோட் மட்டும் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இந்த பிக்சர் இங்கே ஷேர் பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோடையாவது இந்த டிசைனை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆட் பீப்புள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம். ஒரு இமெயில் ஐடிட்டை செலக்ட் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆட் ஆகிடும். இல்லை டவுன்லோட் டைரெக்டாக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிளிக் டவுன்லோட் கொடுங்க. இந்த டவுன்லோட் கொடுத்தோன்னையுமே உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ ஜேபிஜியா, பிஎன்ஜியா, பிடிஎஃபா, பிரிண்டா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் போகலாம். இந்த எஸ்விஜி ஃபார்மேட்டு போகும்போது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஜேபிஜி, பிஎன்ஜியே மோர் தென் இனஃப். ஸோ பிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் குவாலிட்டி குறையாமல் இருக்கும். டவுன்லோட். ஸோ வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ் அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகுது. ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட்ஸை முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இது ஜூம் பண்ணி காட்டுறேன், இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுற லெவலுக்கு இதோட குவாலிட்டி இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் பணம் செலவு பண்ணி ஃபோட்டோஷாப்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கேன்வாங்கிற ஃப்ரீ வெப்சைட்லேயே நீங்கள் உங்களோட டிசைன்ஸை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ வேறு ஏதாவது இந்த கேன்வாவில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி தி சேனல், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.